ஆமாம் ஆமாம். இங்கே காட்டுங்க. அப்படியா? மாங்காய். இதெல்லாம் மாங்காவா? ஆமாம், பூ வரும். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஊருக்கு போயிட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் நான் கடைசியாக போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார்டனுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 1 மந்த் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே இருந்த செடியெல்லாம் தூக்கி வெளியில் வச்சுருந்தோம். ஏன்னா மழை பெஞ்சா கொஞ்சம் தண்ணி அதில் விழுந்த மாதிரி இருக்கும்ல, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. இருந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு வந்து கொஞ்சம் செடியெல்லாம் வாடி போச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு கொஞ்சம் காஞ்சு போன செடியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து கார்டனை கொஞ்சம் நல்லா செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கார்டன் செட் பண்ணுறது, பிளான்ட்ஸ் வளர்க்குறது, ஃப்ரூட்ஸ் இது பண்ணுறது அத்தைக்குமே ரொம்ப பிடிக்கும். ஊர்லேருந்து வந்த பிறகு தான் பார்த்தா கொய்யாலாம் வந்திருந்தது, பப்பாளிலாம் நிறைய காய் விட்டுருந்தது, பஜ்ஜி மிளகாலாம் வந்து நிறைய வந்திருந்தது. ஆனால் எனக்கு அதை சமைக்க டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் பஜ்ஜி மிளகாலாம் நாங்கள் விதைக்கல, ஏதோ பேர்ட்ஸ் எச்சம் போட்டு அதுவாக வளர்ந்துருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்சு வச்சுருந்த தொட்டியில் வளர்ந்துருந்தது. ஆல்ரெடி நான் அது கூட வீடியோவாக போட்டிருந்தேன் பஜ்ஜி மிளகா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் புத்தர் ஸ்டாச்சு வச்சு கொஞ்சம் பாட்டில் செட் பண்ணியிருந்தோம். அது பார்த்தா ஃபுல்லாக முளைச்சிருந்தது. அதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணாங்க. இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் சின்னதுலேயே வந்து காய்க்கும்னு வாழைத்தாறு விட்டுரும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. எப்படினாலும் தொட்டிலே வச்சுருக்க முடியாது, வாழைத்தாறு வரும்போது வெயிட்டாக இருக்கும். அதனால் இதை கீழே வந்து வெளியில் மண்ணில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த புதர் மாதிரி வளர்ந்ததெல்லாம் அங்கங்கே வெட்டி விட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டாங்க. வீட்டுக்கு வெளியில் பார்க்கிங்கில் ஷெட் மாதிரி போட்டிருக்கு. அதில் 4 பாட் தொங்க விட்டுருந்தோம். அதை வந்து கொஞ்சம் இடம் மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கொடி மாதிரி வளர்ந்துருந்ததே இன்னும் கொஞ்சம் டைரக்ஷன்லாம் மாற்றி விட்டால் கொஞ்சம் நிறைய அப்படியே செடி மாதிரி படரும்ல, பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அதை கொஞ்சம் செட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. வந்துடும். இதுபடியே கட் பண்ணி விட்டேன். அது வந்துட்டு இல்லையா? இல்லை, அதை வெட்டி வேஸ்ட்டு தானே. அது எல்லாம் வந்து மேலே இருந்து எடுக்கணும். பயங்கரமான முடியுது. அது இந்த வீட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஹாலில் அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் ஏரியாவில் மேலே வச்சுருந்த செடியெலாம் வந்து கொஞ்சம் காஞ்சு போய் தான் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் உள்ளேயும் வெளியுமே மாற்ற வேண்டிய செடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து காரில் எடுத்து வச்சுட்டு சரி வேறு செடியாக பார்த்து மாற்றிட்டு வரலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. எல்லாமே ஈஸியாக கையோடு வந்துருச்சு. அந்த அளவுக்கு காஞ்சிருந்தது. எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டு கீழே கொண்டு போய் போட்டாச்சு. சில பாட்டெலாம் வந்து மாற்றலான்னு பார்க்கும்போது மண்ணை தோன்றப்ப உள்ளே தேனி இருந்தது, ஃபுல்லாக கூடு கட்டி இருந்தது, கல் மாதிரி இருந்தது.
இது பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சு, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய காய் வந்தது, ஆனால் ஒரு காய் கூட ஸ்வீட்டாகவே இல்லை. அதுலேயே தான் அந்த மிளகாய் செடியும் வந்திருந்தது. அந்த மிளகாய் செடியும் பிடுங்கி போட்டுட்டு அதில் ஒரு 2 மிளகாய் மட்டும் விதைக்கி எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது வைக்கலான்னு பிளானில் இருந்தோம். அதுக்கு இதில் தான் இது விதைக்கு. அந்த தொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, அதை காரில் எடுத்து வச்சுட்டாங்க. சரி வேறு ஏதாவது செடி வச்சு வாங்கிட்டு வரேன்ட்டு நாங்கள் வந்து 2 நாளில் சரியான மழை அடிக்கடி பெஞ்சிட்டே இருந்தனால நத்தை கொஞ்சம் நிறையா வர ஆரம்பிச்சது. இது பெரிய சைஸ் நத்தை, வீடியோவில் கூட எப்படி தெரியுதுன்னு தெரியல. இங்கே கட்டுங்க, டேமேஜ் ஆயிடாது. இது ஒரு விளையாட்டு. கார்டனில் எல்லாத்தையும் மாற்றணும் அது இதுன்னு சொல்லி வெளியில் ஒரு வழி பண்ணியாச்சு. மெய்டு இருக்காங்க ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி நான் வந்து கார்டன் டூர் போட்டிருக்கேன். அதில் வந்து நாங்களே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டோம். இந்த தடவை வந்து ஹெல்ப்புக்கு மெய்டு தான், அவங்கள தான் கழுவி விட்டு கூட்டி விட சொன்னது. அவங்க கூட்டிட்டு க்ளீன் பண்ணி போனதும் கொஞ்சம் காஞ்ச பிறகு நாங்கள் உள்ள வெளியே எல்லாம் வந்து அந்த மாற்றின செடியெல்லாம் அங்கங்கே செட் பண்ணியாச்சு. 1 மாதம் இப்படியெல்லாம் போகும்போது தான் இந்த செடியை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியல. மற்றபடி நம்ம 2 டேஸு ஒரு 1 வீக் கூட ஓகே தான், நம்ம போயிட்டு வந்தாலும் அது அப்படியே தான் இருக்குது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம திரும்ப தண்ணியெல்லாம் விடும்போது அது நார்மலுக்கு வந்துடுது. இந்த டேபிள் ஆரஞ்சும் பஜ்ஜி மிளகாவும் இருந்ததில்ல, அந்த தொட்டியில் அந்த தாய்லாந்து மேங்கோன்னு சொல்லிட்டு இதுதான் மாற்றிட்டு வந்தாங்க. சின்னதுலேயே மாங்காய்லாம் விடும் போல், பூவெல்லாம் நிறைய விட்டுருந்தது. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். துளசி மாடம் வச்சுருக்கேன் சின்னதாக விளக்கோட. அதில் துளசி வந்து வாடி போச்சு, அதுவும் மாற்றிட்டோம். ஆனால் நிறைய இடத்துல துளசி முளைச்சிருக்கு. நான் சனிக்கிழமை எப்பயும் பெருமாளுக்கு வேண்டுவேன். அந்த துளசியெல்லாம் பிடுங்கி தான் நான் எப்பயுமே சாமி கும்பிடுறது. எக்ஸ்ட்ராவாக ஒரு பாட்டு இந்த மாதிரி தொங்க விடுறது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து இந்த கார்னரில் ஒரு ஹூக் இருந்தது, அழகாக இருக்குமேன்னு அதில் தொங்க விட்டாச்சு. அவ்வளோதான், மேலே முடிஞ்சு. அரே பாப்பா, அப்புறம் உள்ளே வைக்கிற பாட்டெலாம் வந்து கொஞ்சம் ஸ்டோன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு உள்ளே அங்கங்கே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புதுசாக எதுவும் வைக்கல. ஏற்கனவே பழைய பாட்டு தான். அதில் கொஞ்சம் வாடி இருந்த செடியெல்லாம் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிட்டு அங்கங்கே செட் பண்ணிட்டோம். அரே தள்ளு, இங்கே வாடா. பாருங்களேன், இருந்துச்சு முத அந்த. நாங்கள் இப்போ இருக்கிற இந்த வில்லா வந்து ரெண்டல் ஹவுஸ் தான். எங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸு 2 BHK தான். அதில் இந்த மாதிரி கார்டன்லாம் வந்து நம்ம ரொம்ப செட் பண்ண முடியாது, வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. இந்த வில்லாவில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெளியில் நல்லா வச்சுக்க முடியுது. பின்னாடியுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அத்தை போட்டிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கும் சரி எங்கள் அத்தைக்கும் சரி இந்த கார்டன்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பிளான்ட்ஸு இந்த வளர்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது, பட் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது. வீடுமே கொஞ்சம் குளுமையாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் சரி நம்ம ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் நிறையா வைக்கிறத விட நேச்சுரலாக வந்து ஒரிஜினல் பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது வீட்டுக்குள்ளேயுமே நல்லா வித்தியாசம் தெரியுது. கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி புத்தர் வச்சு பிளான்ட்ஸ் வந்து செட் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. அது இந்த வீட்டில் வந்து நல்லாவே பண்ண முடிஞ்சது. 2 இடத்துல நாங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ளேயுமே அதே மாதிரி வச்சுருக்குறோம். நமக்கு கிடைச்ச ஸ்பேஸில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அப்பப்போ இந்த மாதிரி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நம்ம பிளான்ட்ஸே வளர்க்கக்கூடாதுன்னு இல்லை, நல்லாவே வளர்க்கலாம் இருக்கிற இடத்துல. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நாங்கள் கார்டன் செட் பண்ணதை ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் செட் பண்ணியிருக்கிறது மாற்றினதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.